ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ஃப்ரைடே இல்லைங்களா? இன்றைக்கி நான் என்னென்ன வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம செய்ய போகிற ஃபுட்டு வந்துட்டு குழந்தைங்களுக்கு இம்மிடியேட்டாக நம்மளால் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செய்கிற மாதிரி தான். எப்போவுமே ரைஸ் கட்டுறது பதில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது வந்து எல்லாருமே செய்ய முடியும். இது வந்து எல்லாம் இருக்கிறவங்க தான் செய்ய முடியும்னு கிடையாது. எல்லாருமே வீட்டில் கேப்சிகம் இப்போல்லாம் கேஜி கம்மி தான். கிட்டத்தட்ட 40 ருபீஸோ 30 ருபீஸோ தெரில இப்போது இருக்கிற விலைவாசிக்கு. வெங்காயமாக ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்குறேன். அது கூட வந்து 3 கலர் கேப்சிகம், உங்கள் கூட ஒரு கலர் இருந்தால் கூட பரவாயில்ல. 3 கலர் கேப்சிகம் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா வதங்கணும். ஏன்னா இதை வந்து நம்ம ஆம்லெட் போட்டு சப்பாத்தியில் நம்ம ரோல் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் ஈஸியான இதை பசங்களுக்கும் ஒரு மாதிரி புதுசாக இருக்கும் டிஃபன் எடுத்துன்னு போகிறதுக்கு. இப்போ வந்து ரோல் சாப்பிட்றது பசங்களுக்கு அவ்வளோ கெடுதல்னு சொல்கிறாங்க. சிக்கன் ரோல் அந்த மாதிரியெல்லாம் வெளியே வாங்கி சாப்பிட்றது. இதே மாதிரி பண்ணிட்டு இதுலேயும் நீங்கள் வந்து சிக்கனை வந்து கட் பண்ணி போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சமாக மயோனைஸ் போட்டு சப்பாத்தியில் நீங்கள் ரோல் பண்ணி கொடுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து நார்மலாகவே கொத்தமல்லி, வெங்காயம், 3 விதமான கேப்சிகம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதங்கி வச்சுருக்கிறேன். இப்போ கேப்சிகமில் இருக்கிற தண்ணி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடணும். இல்லைன்னா இந்த தக்காளி வந்து முட்டையில் ஒடிச்சு ஊற்றும் போது அப்படியே ஒரு மாதிரி சொதன்னு தண்ணி வந்த மாதிரி இருக்கும். இந்த பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? இந்த தண்ணி எல்லாம் வந்துடணும். வந்த பிறகு தான் நம்ம இதை ஆற வச்சு முட்டை ஆம்லெட் போட போகிறோம். இந்த மாதிரி தண்ணியோடு நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது நல்லா இருக்காது. டேஸ்ட்டு ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும். நல்லா வதக்கிட்டு அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகட்டும். அது வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துனே இருக்கணும். ஏன்னா கை விட்டோம்னா அது வந்து தீஞ்சு போகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, தண்ணி எல்லாமே வற்றிச்சு. இது கூட வந்து லைட்டாக கொஞ்சமாக, ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டாம், ஸ்டவ் ஆன்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து கொஞ்சமாக கேப்சிகம், இப்போ வந்து காத்தால வந்து எங்கள் பொண்ணு போகிறா. எங்கள் பையனுக்கு வந்து ஒரு நாள் வந்து மார்னிங் காலேஜ், ஒரு நாள் வந்து 12 o'clock மேலே அந்த மாதிரி. அதனால அவனுக்கு செப்ரேட்டாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். எங்கள் பொண்ணுக்கு மட்டும் கொஞ்சமாக கேப்சிகம் எடுத்து போட்டுக்கின்னு அதில் முட்டை போட்டு இப்போ நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் ஷேக் பண்ணி வச்சிங்கன்னா அது அலக்க அப்படியே பிரிஞ்சு வந்துடும். வந்த பிறகு திருப்பி போட்டு ஆல்ரெடி 1, 2 போட்டு வச்சுட்டுக்கிறேன் நான். இப்போ நான் இதை வந்து சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ண போகிறேன். உங்களுக்கு எப்படி வேணால் ரோல் பண்ணிக்கலாம். இது கூட மைனஸ் போட்டுக்கலாம், டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம், இல்லை கேப்சிகம் கிரேவி ஏதாச்சும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தா அது போடலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது போடுங்க. என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அதனால் அழகாக வச்சு ரோல் பண்ணிட்டு பல்லு குத்துற குச்சி இருக்குது இல்லைங்களா வீட்டில், அதை வச்சு ரெடி பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக குச்சி எடுத்து போட்டு தான் சாப்பிடுவாங்க, அப்படியே சாப்பிட மாட்டாங்க. ஆல்ரெடி நான் எடுத்துன்னு போகும்போதும் சொல்லிடுறேன், இதில் வந்து குச்சி வச்சுருக்கிற மகம் பார்த்து எடுத்து போட்டு சாப்பிடுன்னு. அவங்கள எல்லாருமே கிளப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ எங்கள் பையன் வந்து ரெடியாகின்னுக்கிறாரு. அவருக்கு மத்தியானம் ஆயிடுச்சு இல்லைங்களா, அவருக்கு இந்த டொமேட்டோ பாத் வெஜிடபிளில் டொமேட்டோ பாத் ரைஸ் மாதிரி பண்ணி எல்லா காய்கறியை போட்டு அவருக்கு இப்போ இங்கே ரெடியாக வச்சுருக்கேன். எங்களுக்கு வந்து மால்டாவாக காசின்னு இருக்கிறேன். எதுவாக செய்யும் போது கொஞ்சமாக யோசனை பண்ணி தான் செய்வேன். இது சாப்பிட்டா தான் அங்கே சமையல் செய்வேன். உங்களுக்கு வேணுமா, கண்டிப்பாக சமையல் செய்ய. உங்களுக்கு வேண்டாவா, ப்ரெட்டு சாப்பிட்டுக்கோங்க, ப்ரெட் ஜாம் சாப்பிட்டுக்கோங்கன்னு முள்ளாஜில்லாத சொல்லிவிடுவேன். ஏன்னா செஞ்சு ஃபுட்டுகளை வேஸ்ட் பண்ணுறதை விட என்ன வேணும்னு கேட்டு செஞ்சாலும் இது வேணுன்றாங்க, டக்குன்னு வானானிடுவாங்க பசங்க. கண்டிப்பாக வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் கேட்டு செய்யுங்கோ. அப்படி வீட்டில் எதுவாக இருக்கும்போதோ பசங்களுக்கு எது வேணும் ஏது வேணும்னு கேட்டு செய்யுங்க. இல்லையா வீட்டில் என்ன இருக்குதோ அதை மட்டும் பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த பக்கம் வந்து நான் ஆம்லெட் போட்டு வச்சுட்டு இந்த பக்கம் வந்து குக்கரை வச்சு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் போட்டு அது கூட கேரட், பீன்ஸ் போட்டு நல்லா தராவி கொடுத்துட்டு அது கூடவே அரிசி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிற தண்ணி வச்சு நான் வந்து சாப்பாடு வந்து விசில் போட்டு எல்லா சாப்பாடு வந்து செஞ்சும் அடியாளமே இல்லாமல் க்ளீனாக தொடிச்சு எடுத்தாச்சு. எல்லா வேலையும் முடிச்சிட்ட பிறகு என்னுடைய வேலை வந்து ஃபுல்லாக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடணும். இது பின்னாடியே இப்போ பையனும் போயிடுவான், ரொம்ப தூரம் வந்து காலேஜு. சரின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்கள் பையன் ரூமை போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு இது வந்து எங்கள் ரூமை நான் க்ளீன் பண்ணின்னுக்கிறேன்.
ஏன்னா சாம்பிராணி போடுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ஃப்ரைடே இல்லைங்களா, சாம்பிராணி போடுறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக முடிக்கணும்னு நான் எதிர்பார்க்குவேன். எந்த ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடியும் கொஞ்சமாக யோசனை பண்ணி செய்யுங்க. ஸ்டவ் மேலே பால் வச்சுட்டுக்குவீங்க, ரைஸ் வச்சுட்டுக்குவீங்க, அந்த கொஞ்சம் மைண்டு வந்து ஃப்ரீ பண்ணின்னு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் யோசனை பண்ணி செய்யுங்க. எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் எல்லா வீடும் க்ளீனாக கொஞ்சமாக வந்து தண்ணி சுடு சுடு தண்ணியில் தான், கொதிக்கிற தண்ணியில் தான் கொஞ்சமாக உப்பு போட்டு தான் நான் எப்போவுமே டைல்ஸ் துடைக்குவேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக டெட்டாயில் மிக்ஸ் பண்ணி க்ளீனாக துடைச்சி எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். துடிக்கும் பொழுதே வந்து மனசில் தேவையில்லாதெல்லாம் மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகினே இருக்குது. ஏன்னா வெள்ளிக்கிழமையில் தான் நம்மளுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஏன்னா வேலை வந்து அதிகமாக இருக்கும். வீடை பெருக்கணும், வீடு துடைக்கணும், சமையல் பண்ணணும், சாம்பிராணி போடணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடித்து நான் போய் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு, இந்த வெள்ளிக்கிழமைங்களில் குளிச்சுட்டு நம்ம எப்போவுமே குளிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்லைங்களா? ஏன்னா நம்ம கடவுளுக்காக ஒரே ஒரு நாள் க்ளீனாக வீடு வாசல் சுத்தம் பண்ணி விளக்கேற்றுறது சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அதில் வேறு எதுலையுமே கிடையாது. நாங்கள் ரோமன் கேத்தலிக்காக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை என்னுடைய வேலை இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். மனசு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சுன்னா சாயங்காலமாக நான் விளக்கேற்றுவேன். இன்றைக்கி வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளியராக முடிக்கணும்னு ஆசைப்பட்டு எல்லா வேலையும் முடித்தாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மாதாவுக்கு வந்து விளக்கேற்றிட்டேன்னா இந்த விலாக் வந்து இதோட முடியுது. நம்ம வேண்டின்னு விளக்கேற்றுறதோ, நம்ம நார்மலாக விளக்கேற்றுறதோ ரொம்ப இன்றைக்கி ரொம்ப நான் ஹாப்பியாக இருந்தேன். அதனால் என்னோடய வெள்ளி குத்து விளக்கு, வெள்ளி காமாட்சிமா விளக்கு எப்போவுமே ரெடியாக வச்சுன்னு இருக்கேன். எப்போவுமே வீட்டில் வந்து பித்தளை விளக்கு தான் ஏற்றுவேன். மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் போதும் கண்டிப்பாக நான் வந்து வெள்ளி விளக்கு எப்போவுமே வெள்ளி விளக்கு ஏற்றலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது அது சில்வர் எல்லாம் போட்டு தேய்க்கணும், அதெல்லாம் எதையில் நான் சோப்பில் தான் வாஷ் பண்ணுவேன். மனசு ஹாப்பியாக இருக்கும்போது இந்த வெள்ளி குத்து விளக்கில் ஏற்றுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. அதனால் வந்து மனசு சந்தோஷமாக இருக்கும்போது விளக்கு ஏற்றிடலான்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றுறதுக்கு எல்லாமே ரெடியாக வச்சுட்டு இருக்கிறேன். மேட்ச் பாக்ஸ் வந்து அந்த டப்பாவில் இல்லை. சரி பரவாயில்ல, கேண்டிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பசங்க ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொண்டு போயிடுறாங்க. திரும்ப அந்த இடத்துல அது வைக்கிறதே கிடையாது. அதனால் கேண்டிலே ஏற்றிட்டேன். மனசு வந்து ஒரு நிம்மதிங்கோ. அந்த மாதிரி இந்த மாதிரி மாதாக்கு வழிபடுறது, உங்களுடைய கடவுளுக்கு நீங்கள் வழிபடுறது, அதில் சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அதில் வேறு எதுலேயுமே அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கவே முடியாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ வேதனைகள் வந்தாலும் 2 நிமிஷம் வீடு வாசல் சுத்தம் பண்ணிட்டு அந்த விளக்கேற்றுற சந்தோஷமே வேறு. வீடு ஃபுல்லாக இப்போது ரொம்ப வெளிச்சமாக, அது சொல்கிறதுக்கே இல்லை, அந்த அளவுக்கு பிரகாசமாக அந்த இடம் வந்து நாங்கள் மாதாக்குன்னே ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம். இது பர்ஃபெக்ட் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ வீடு ஃபுல்லாக வந்து நம்ம சாம்பிராணி போட போகிறோம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போவுமே அட்லீஸ்ட் வாரத்தில் உங்கள் வீட்டில் சண்டை நடந்துன்னுக்குதுங்களா, இல்லை பசங்க அப்பப்போ சிக்காயின்னு இருக்கிறாங்களா, கடன் மேலே கடன் பிரச்சனையா, வீடு ஃபுல்லாக நீங்கள் சாம்பிராணி போடுங்க. எந்த ஒரு கெட்ட சக்தி இருந்தாலும் வீடை விட்டு விலகி போயிடும். நான் இது ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன். நான் வந்து சொல்லப்போனால் வீட்டில் சண்டைன்னு ஸ்டார்ட் ஆகுது, பிரச்சனைன்னு ஸ்டார்ட் ஆகும் போதெல்லாம் டெய்லியாகவே சாம்பிராணி போட்டுவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதவு சந்தில், இந்த கட்டில் கீழே, சோஃபா கிட்ட, எல்லா இடத்துலையுமே வந்து சாம்பிராணி போட்டுடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். மூளை முடுக்கு எங்கெங்கே இருக்குது, சொல்லப்போனால் நான் பாத்ரூம் மூலெல்லாம் கூட சாம்பிராணி போட்டுடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கே வந்து நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கும், எங்கே யார் மேலேருந்து இப்போ அமைதியாக இருக்கும், டக்குன்னு பசங்க மேலே ஏறி வந்து பிரச்சனை கொடுக்கும். டக்குன்னு அமைதியாக இருக்கும், வீட்டுக்கார மூலியமாக நல்லா தான் பேசினுக்குவாங்க, நல்லா தான் இருக்குவாங்க. டக்குன்னு அவங்க டாய்லெட் போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை பெட்ரூம் போயிட்டு வந்தாலும் சரி, டக்குன்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கூட்டுன்னு வந்துடுவாங்க. அதனால் எப்போவுமே வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் கண்டிப்பாக சாம்பிராணி போடுறது அவ்வளோ நல்லது வீட்டுக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராக போடுறவங்கள பற்றி நான் சொல்லலை, நார்மலாக போடாமல் வீட்டில் பிரச்சனை, கஷ்டம், வியாதி படுக்கையில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சாம்பிராணி போடுறது அவ்வளோ நல்லது. வீடு ஃபுல்லாக சாம்பிராணி ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எங்கள் பையனோட ரூமை நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். எங்கள் ஜோய்மா அது விளாட்டு சாமானாது, அது விளாடினே தான் இருக்கும். அங்கேயும் போயிட்டு சாம்பிராணி போட்டு வந்துடுறேன். எங்கள் பையனுடைய ரூம் யாரோ ஃப்ரெண்டு யாரோ கேட்டிருந்தாங்க, இதுதான் எங்கள் பையனுடைய ரூம். பையன் இந்த பக்கம், பொண்ணு அந்த பக்கம். இங்கேயும் வந்து வேளாங்கண்ணி அம்மா தான் நான் குழந்தைங்களோட தலைமாட்டில் மேலே வச்சுருக்கிறேன். வீடு ஃபுல்லாகவே இங்கேயும் சாம்பிராணி போட்டுட்டு
மனசு நிம்மதி ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ ஒரு மனசு நிம்மதி. இங்கே வந்து சாம்பிராணி போடணுன்னா அவங்களே போட்டுக்குவாங்க. சாம்பிராணி போடு மகானா இங்கேயே அவங்களே பூ வச்சுட்டு அவங்களே சாம்பிராணி போட்டு அவங்க ரூமை அவங்க க்ளீனாக தான் வச்சுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போயாச்சும் ஒரு வாட்டி தான் நான் போயிட்டு அழுக்கு துணியெல்லாம் எது எது இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்துடுவேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை vlog இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.